உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. அந்த ஆண்டோட சொன்னதும் அதை கேட்டுக்கிட்டு யுத்தம் பண்ணாமல் இருப்பதுதான் நல்ல பண்பு. ஹல்லேலூயா. நல்ல பண்பு. கைகளை உயர்த்தி சத்தம் சொல் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீதிமொழி 6ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படிப்போமா? 9ஆம் வசனத்திலிருந்து சோம்பேறியே, அந்த 9ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறது? சோம்பேறியே, சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த மனிதனை போலவும் ஆகும் என்று சொல்லப்பட்டது. மகனாகிய ஒரு துன்மார்க்கன் போதும். அங்கே சொல்லுகிறது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க என்ன அந்த பண்பு என்ன? சோம்பேறி. எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நார்கோயில்லையாங்க, இன்னைக்கு நான் நேற்று இரவு தூங்கினதுக்கு பிறகு எழும்புனதை பார்த்தா எத்தனை மணிக்கு இறங்குனது என்னன்னா, தேவடி பிள்ளைகளை சரியாக ஒரு 8:45 தான் எழும்புனேன். ஐயோ பாஸ்டர் இவ்வளோ நேரம் தூங்குறாரு என்ன சொல்லிட்டு நினச்சிட. ஆனால் தேவடி பிள்ளைகள் என்னென்னா, காலையிலே எழும்பணும்னு ஆசை வருது. என் மனசு சொல்லி கொஞ்சம் கூட தூங்குவோமா, கொஞ்சம் கூட என்ன செய்வோம், இந்த பக்கம் புரண்டு படுப்போமா, இல்லை அல்லது அந்த பக்கத்தை தலைவாணியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் காலை வைப்போமா என்று சொல்லிக்கிட்டு இப்படியே மனசு. நேற்று ராத்திரி போரா கொஞ்ச நேரம் தலைவாணி அந்த பக்கம் வைப்பேன், கொஞ்ச நேரம் தலைவாணி இந்த பக்கம் வைப்பேன், அல்லது கொஞ்ச நேரம் அந்த சைடில் சரிஞ்சு போட்டுப்போம், இந்த சைடில் கொஞ்சம் சரிஞ்சு போடுப்பேன். மனசு சரீரம் தானே. கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட கை முடக்கி உறங்கட்டும், அங்கே சரிஞ்சு போடக்கட்டும், இங்கே சரிஞ்சு போட்டுக்கன்னு சொல்லும். இதே போல ஒரே போக்கா படுத்துட்டோம்னு சொன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? அவன் சோம்பேறி. கைகளை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நல்ல பண்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல பண்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதோடு கூட நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, 18:1 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறான், எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்கிறான். மூடன் ஞானத்தில் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுல 21 படிங்களா பார்ப்போம். 21ஆம் வசனத்தை படிங்க. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். அது கனியை. ஐயா, இந்த உலகத்துல வாழ்கிறத விட செத்து போனா நல்லா இருக்குன்னு சொன்னா சீக்கிரம் செத்து போவாங்க. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நான் வாழணும், நல்லா இருக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும்னு சொன்னா நல்லா தான் இருப்பாங்க, ஜீவனோடு இருப்பாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பழைய காலத்துல அருமையான தேவனுடைய பிள்ளை ஏதாவது வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கணுங்க, எல்லாரும் சிலவங்க பார்க்க போவாங்க. பார்க்க போற உடனே எல்லாரும் பார்த்துட்டு வருவாங்க. சில 5-6 கழுடு மாடும் போவோம், கிடுன்னு போவோம்.
கிளறுகிடமாலாம் போய்கிட்டு அங்கே போய் மக்கா என்ன பிள்ளை மக்கா, பாட்டி ஆம்பளை பிள்ளை பாட்டி, மக்கா கவலைப்படாத மக்கா, அவன் 4 மாடு மேய்ச்சாது பிழைச்சிக்கிடுவான் ஐயா. எத்தனை மாடு மேய்ச்சி? 4 மாடு மேய்ச்சாது பிழைச்சிக்கிடுவான் ஐயா. ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்து எடுங்க. பொம்பளை பிள்ளைன்னா கவலைப்படாத மக்கா, 2 வீட்டில் பாத்திரம் கழுவியாவது பிள்ளை என்ன செய்யிடும்? பிழைச்சிக்கிடும். அப்படி போட்ட ஆசீர்வாதம் அப்படி தான் அந்த காலத்தில் ஆயிருக்குது. சில இடங்களுக்கு அது கிராமப்புறங்களில் இந்த பிராமணர்களெல்லாம் அந்த கொஞ்சம் உயர்ந்தவங்களாம் பிராமணர் ஜாதியை பற்றி பேச வரல. அந்த பிராமணர்கள்லாம் என்ன செய்யணும், குழந்தை பிறந்துட்டுனா சொல்லுவாங்களா, டேய் நீ டாக்டர் ஆவாடா, நீ இன்ஜினியர் ஆவாடா, நீ கலெக்டர் ஆவாடா. அதுபோல் அவன் இன்ஜினியரும் டாக்டர் தான் ஆவான், அப்படி ஆவான். நம்ம சில வேளை நம்ம பிள்ளைகளை பார்த்து நீ ஒன்றுக்கு உருப்பிட மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்க, நீ விளங்குவியா, நான் கஷ்டப்பட்டுருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஒரு மான கண்ணீரையும் வடித்து அருமையான அந்த பிள்ளைகளுக்கு மேலே விழுகிற சாபத்தை பார்த்தா, நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு குடும்பத்தில் முள்ளூர் துறையில் தாங்க ஒரு குடும்பம். நான் ஒரு நாள் போனேன், பாஸ்டர் நான் எவ்வளவு கஷ்டப்படும் பாஸ்டர், இந்த பையன் படித்து நல்லா ஆளாகணும் தானே பாஸ்டர் நான் பார்க்க, இவன் ஒரு நாள் உருப்பிட மாட்டேங்க பாஸ்டர், ஒரு நாள் உருப்பிட மாட்டேங்க பாஸ்டர், அவனுக்கு ப்ராக்டிஸ் கார்டை பாருங்க பாஸ்டர். நானும் பார்த்தேன், எல்லாம் 7, 3, 8 தான் இருந்தது, எல்லாம் 7, 3, 8 தான் இருந்தது. நான் சொன்னேன், இந்த ப்ராக்டிஸ் கார்டில் 7, 3, 8க்கு காரணம் நீ தான், இந்த தாயார் தான் காரணம். அவனுக்கு கூப்பிட்டு நம்ம மக்களே இங்கே வா, நீ அடுத்த மாதம் அம்மாவுக்கு மூஞ்சியில் அடித்தது போல நான் சொல்கிறேன்டா, நீ எல்லா பாடத்திலும் நீ 70க்கு மேலே தாண்ட எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவனை தொட்டு ஜோமெண்ட்டு வந்துட்டேன். அடுத்த மாதத்தில் ஸ்கூலில் போட்ட டெஸ்ட்டில் அவன் எல்லா பாடத்திலும் 75க்கு மேலே. இந்த 7, 8 எடுத்துக்க காரணம் என்ன? நீ உருப்பிட மாட்ட. சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளை இப்படி தான் பேசுவாங்க, இந்த நல்ல பண்பு இல்லை, நீ உருப்பிட மாட்ட, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க. சில பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்கவும் முடியல, நடக்கக்கூடிய நடையை பார்த்தா பேசாமல் இருக்கவும் முடியல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதனுடைய கனிகளினால் மனுஷன் அறிய முடியும். நீ மரணத்தை விரும்பினால், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி யோபு சொல்றான். நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வியாதி வந்துடுமோன்னு சொல்லி பயந்தான் இல்ல, அது அவனுக்கு வந்துதான். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதனால இன்னையிலிருந்து நான் என்ன செய்வேன்னா, ஐயா நான் விசுவாச வார்த்தையை பேசுவேன். நான் ஒருவேளை பலவீனனா இருந்தாலும் நான் பலவான் என்று பேசுவேன். நான் வியாதியா இருந்தாலும் வியாதியை ஆண்டவர் என்னை விட்டு நீக்கினார் என்று பேசுவேன். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில சீக்கிரமா செத்து போவேன்னு சொல்றேன், நான் சீக்கிரமா சாக மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆயுசு நாள் ஒருவேளை 70 வயதா, பலத்தின் மிகுதி நான் 80 வயதா, அந்த நாள் வரை இருப்பேன் என்ற வார்த்தை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவார், ஹல்லேலூயா, நான் பிழைக்க முடியும். அந்த விசுவாச வார்த்தையை நான் பேசும் பொழுது அதுதான் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதோடு கூட மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது, நடத்திப்பிக்காது. திடீர்னு வருகிற கோபம் இவங்களை அடக்கணும். திடீர்னு வருகிற பொறாமையை அடக்கணும். ஒரு லட்சம் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா. திடீர்னு வருகிற கோபம், அந்த உசியா ராஜா கோபம் கொண்டு தூப கலசத்தை எடுத்தான், பலிபீடத்தில் ஏறினான். அவன் அது பலிபீடத்தில் இறங்கும் பொழுது குஷ்டரோகியாய் மாறினான் தான் வேதம் சொல்லுது. மோசே இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினான். ஒரு கோபத்தினால் கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாய் மறுபடி கண்மலை அடித்தான்.
கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. ஒரு கோபம்தான். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதம் சொல்லுது. அதனால அந்த கோபம் இருக்கக்கூடியவன் நல்ல பண்பு அல்ல. அந்த பொறாமை இருக்கக்கூடியவன் நல்ல பண்பு அல்ல. அந்த நல்ல பண்பு அவனுடைய நடக்கையிலே அறிந்து விடலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? மனிதனுக்கும் தன்னோடு உள்ள உறவு அது எதிலை காட்டு? நல்ல பண்பை காட்டுகிறது. இந்த நல்ல பண்பை ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. ஜீசஸ் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாடலை பாடலாம். அல்லேலூயா. அது எஃப் மைனர் போட்டுக்க. எல்லாரும் எழுதி நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா, உம்மைத்தானே இசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பது நான், வலப்பக்கத்தில் இருப்பது நான், அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவது. இரண்டு கை உயர்த்தி சொல்லுங்களா அப்போ. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆழ்பவரே, என் நினைவெல்லாம் ஆழ்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா, உம்மைத்தானே. ஒரே அடிசு உணர்ந்து பாடுவோமா? ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஆமே, என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகர் உம்மை தேடணுமே, இரட்சகர் உம்மை தேடணுமே.
நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. ஆள்கொண்டு தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆள்கொண்டு தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, என் வாழ்வில் ஆனந்தமே. தீனம் என் வாழ்வில் ஆள்கொண்ட தெய்வம் சத்தமாய் பாடுவோம். ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆள்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அமைதி பெறுகின்றேன், அமைதி. ஐயா